அனியன் ஆர்மிஸ் வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். இது உங்கள் தியார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட எஃப்எஃப் மை லவ்வபிள் சால், அதோட பார்ட் 2 தான். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் எங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேடா, நம்ம லாஸ்ட் எபிசோட் எதெல்லாம் நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னா, நீங்களும் ஜேகேவும் உங்கள் வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. ஸோ அதிலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்களும் ஜேகேவும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஜேகே ஜேகே எங்கே இருக்க? என்ன இது, நம்ம கூட தானே வந்தோம். ஜேகே ஆமாம், பேய் இப்படி தான் வந்து பயன்படுத்தியா? என்னடா பையன்? சரி வீடு, ஏன் நீ இப்படி வந்து பயன்படுத்துகிற? பயந்துட்டல, சரி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் ஓ. அப்படி தான் நீங்களும் ஜேகேவும் சோஃபாவில் இருந்து ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. உங்களுக்குள்ள இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஜேகே, நான் போய் தூங்குறேன், ஏன்னா நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். குடிகாரி நாளைக்கு சண்டே, குடிச்சிட்டு என்ன உளறிட்டுருக்கேன்? எது, நான் குடிகாரியா? இப்போ நீயும் பேய் தானே? பேயே ஏன் வேண்டாம் அப்படி சொல்லாத. அப்போ நீயும் என்ன குடிகாரின்னு சொல்லாத. சரி சொல்ல மாட்டேன், போய் தூங்கு. சரி நான் தூங்குறேன். ஜேகே, உனக்கு தூக்கம் வராது? எனக்கெல்லாம் தூக்கம் வராது, போய் தூங்கு. ஓ அப்படியா, சரி ஓகே. இப்போ நைட்டு ஃபுல்லாக அப்படி தான் இருப்பியா? உனக்கு போர் அடிக்காதா ஜேகே? இப்போ போய் தூங்குறியா இல்லை எதையாச்சும் கொண்டு அடிக்கவா? ஐயோ இல்லை, போகிறேன். சாரிடா, ஏதோ சவுண்ட் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள போயிடலாம். அப்படின்னு சொல்லி நீங்களும் போய் தூங்கிடுறீங்க. ஜேகே அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். லாஸ்ட்டாக உங்கள் ரூமுக்கு வந்து உங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவனும் அந்த பெட் கார்னரில் போய் உட்காந்துருக்கான். அப்படி தான் நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நீங்களும் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. என்ன இது, இப்படி தலை வலிக்குது. சரி, நேற்று ஜேகே கூட வந்தால, எங்கே போயிட்டான்? ஜேகே எங்கே இருக்க? என்ன ஜேகே, நீ எகேன் நீ இப்படியே வந்து பயன்படுத்துகிற? எத்தனை வாட்டி சொன்னேன் இப்படி வராதேன்னு. சாரி வயன், இனிமேல் ப்ராமிஸாக இப்படி ஒன்றும் பயன்படுத்த மாட்டேன். சரி ஓகே. எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. காஃபி போட்டு தரியா? காஃபியா? என்ன விளையாடுறியா? எனக்கு தான் ஒன்றுமே தூக்க முடியாது, அப்புறம் எப்படி நான் காஃபி போடுவேன்? எதையாச்சும் மேஜிக் பண்ணி காஃபி வர வையேன். சரி லூஸு, நான் என்ன மெஜிஷியனா மேஜிக் பண்ணி காஃபி வர வைக்க? அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட பவர்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. நீ ஏன் போட்டு குடித்தோம்? பேரை சொல்லி எஸ்கேப் ஆகிட்டல, எனக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்க. அப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கீங்க. ஜேகே, சரி நீ இங்கேயே இரு, நான் ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடுறேன். ஆஃபீஸ் போறியா? சரி நானும் வரேன். சரி தாராளமாக வா, பட் ஒன் கண்டிஷன், அங்கே வந்து என்கிட்ட பேசவே கூடாது, சரியா? பார்க்குறவங்க என்னையும் ஏதோ மென்டல் நினச்சிப்பாங்க. இல்லை நமக்கு அப்படியே பெரிய புத்திசாலின்னு சொல்கிற மாதிரி தான். இப்போ என்ன சொன்ன ஜேகே? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஜேகேவும் உங்கள் ஆஃபீஸ் தான் போகிறீங்க. போனால் அங்கே ரிசப்ஷனில் ஜேகே உங்களே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன, எதுக்கு இப்போ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் இப்போ பாரு, ஸ்டாச்சு எப்படி இருக்குல்ல, நான் தூக்கவா? ஜேகே வேண்டாம், அப்படி பண்ணாத, யாராச்சும் பார்த்தா எதுவும் தப்பாயிரும். வேண்டாம் ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இப்போ பாரு அப்படின்னு சொல்லி ஜேகே தான் இப்போ அந்த ஸ்டாச்சு தூக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் அதை தூக்கவே முடியல. அவன் கை அந்த ஸ்டாச்சுக்குள்ளே போய் வெளியே வருது. அதை பார்த்துட்டு நீங்கள் செம்மையாக சிரிக்கிறீங்க. நான் தான் சொன்னேன்ல வேண்டான்னு, கேட்டியா? இப்போ பாரு எப்படி நிற்கிறேன்னு. பையன் வேண்டாம்,
எனக்கு கோவம் வருது. ஓ, சாருக்கு கோவம்லாம் வருமா? எங்கே கோவப்பட பார்ப்போம். வேண்டாம் வயன், எனக்கு கோவம் வந்துருச்சு, அப்புறம் இங்கே கிட்டி அடிக்கும். ஓ அப்படியா? நானும் வீடியோலாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. சரி கோவப்படு, நானும் பார்க்குறேனே. இப்படி நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது ரிசப்ஷனில் இருக்கிற அந்த பொண்ணு பார்க்குறா. என்ன இவ தனியாக யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? இப்போ பைத்தியம் கித்தி ஆகிட்டாலும் என்ன? சரி என்னன்னு கூப்பிட்டு கேட்போம். என் பையனு இங்கே வா. என்னடி சொல்லு. ஆமாம், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அது வந்து ஏதோ ப்ளூடூத் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். ஓ, ஃபோன் பேசிகிட்டு இருந்ததா? சரி சரி, நானும் வேறு ஏதோன்னு நினச்சேன். சரி நிற்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்க்க போகிறீங்க. இப்படி தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒன் ஃபைன் டே ஜேகே தான். வயன் சொல்லு ஜேகே, என்ன விஷயம்? அது வந்து எனக்கு ஒரு ஆசை. சொல்லு ஜேகே, என்ன ஆசை? நானும் வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சேன். உனக்குன்னு ஏதாச்சும் ஆசை இருக்கா? இருக்கான்னு கேட்டால் ஆசை இல்லை, ஆசைகள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. சொல்லு ஜேகே, என்ன பண்ண? அது வந்து எனக்கு